ஐடி ஊழியர்களுக்கு ஆபத்து, கோடிங் இனி தேவையில்லை, அதிரடி எச்சரிக்கை கொடுத்து அரவிந்த் சுவாமி. இந்தியாவுக்கு சிக்கலா? தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர் மற்றும் வெற்றிகரமான தொழிலதிபரான அரவிந்த் சாமி வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் அதனால் ஐடி துறையில் ஏற்பட போகும் மாற்றங்கள் குறித்து மிக முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். சமீபத்தில் நடைபெற்ற உமாஜின் 2026 மாநாட்டில் உரையாற்றிய அவர், சாப்ட்வேர் சேவைகள் இனி பழைய நிலைக்கு திரும்பாது, நாம் ஒரு இக்கட்டான தருணத்தில் இருக்கிறோம், நமது யூகோவை விட்டுவிட்டு இப்போது இருக்கும் ஐடி சேவை மாடல்கள் இனி பொருத்தமற்றவை என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ஆந்த்ரோபிக் நிறுவனம் வெறும் 2 வாரங்களில் ஏஐ ஏஜென்ட்களை கொண்டு சி கம்பைலர் உருவாக்கியதை சுட்டிக்காட்டிய அவர், கோடிங் என்பது இனி ஜனநாயகப்படுத்தப்பட்டு விட்டது என்றும் யார் வேண்டுமானாலும் அதை செய்ய முடியும் என்ற நிலை வந்துவிட்டது என்றும் கூறியுள்ளார். இதனால் ஊழியர்களின் எண்ணிக்கையை மட்டும் வைத்து இயங்கும் ஆர்பிட்ரேஜ் மாடல்கள் இனி நீடிக்காது. இந்திய ஐடி சந்தை பெரும்பாலும் கோடிங் சேவைகளை நம்பியுள்ளதால் இந்த மாற்றம் பல லட்சம் ஐடி தொழிலாளர்களை பாதிக்க வாய்ப்புள்ளது. சாப்ட்வேர் இன்ஜினியரிங், கட்டமைப்பு மற்றும் ஏஐயால் கட்டுப்படுத்தப்படும் டெலிவரி முறை மட்டுமே இனி முக்கியத்துவம் பெறும். எனவே உங்களின் யோசனைகளை ஒரு சிறந்த தயாரிப்பாக மாற்றுவதில் கவனம் செலுத்துங்கள் என அரவிந்த் சாமி ஐடி துறையினருக்கு அறிவுறுத்தியுள்ளார். சமூக வலைதள பக்கங்களில் நடிகர் அரவிந்த் சாமியின் இந்த பேச்சு தற்போது பரபரப்பான விவாதங்களை முன்வைத்துள்ளது. எந்த ஓபிஎஸ்? செய்தியாளர் கேள்விக்கு ஓபிஎஸ் தந்த பதில், திமுகவா தாவேகாவா நீடிக்கும் மர்மம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் அரசியல் நகர்வுகள் பெரும் எதிர்பார்ப்பையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளன. இந்த நிலையில் செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த ஓபிஎஸ், தை மாதம் முடிய இன்னும் 9 நாட்கள் இருக்கிறது, தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்கள் இருக்கின்றன என்று தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி தரப்பு அவரை மீண்டும் அதிமுகவில் இணைக்கப் போவதில்லை என்று கரார் கட்டி வரும் நிலையில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பலர் திமுக மற்றும் அதிமுகவிற்கு தாவி வருகின்றனர். இந்த சூழலில் இன்று சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஓபிஎஸ் தனது அரசியல் எதிர்காலம் குறித்து பேசினார். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொன்னீர்களே, இப்போது தை மாதம் முடிய இன்னும் 9 நாட்கள் தான் இருக்கிறது என்ற கேள்விக்கு, தை முடிய 9 நாட்கள் உள்ளன, தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்கள் உள்ளன என்று கூலாக பதிலளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்கள், நீங்கள் தனி கட்சி தொடங்க போகிறீர்களா அல்லது திமுக அல்லது விஜயின் தாவேகாவில் இணைய போகிறீர்களா என்று கேள்வி எழுப்பினர். இந்த கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்காத ஓபிஎஸ், எந்த ஓபிசி பற்றி கேட்கிறீர்கள் என்று நக்கலாக கேட்டுவிட்டு அங்கிருந்து வேகமாக நகர்ந்தார். அதிமுகவில் மீண்டும் இணைய அவர் விருப்பம் தெரிவித்தாலும் எடப்பாடி பழனிசாமி கதவுகளை மூடிவிட்டதால் ஓபிஎஸ்ஸின் அடுத்த கட்ட முடிவு என்ன என்பது தமிழக அரசியலில் மில்லியன் டாலர் கேள்விகளாக உள்ளது. ஓபிஎஸ்ஸின் இந்த நகைச்சுவை கலந்த பதில் தற்போது சமூக வலைதள பக்கங்களில் வேகமாக பரவி வருகின்றன. 8% ஓட்டை வைத்துக் கொண்டு நீங்கள் தலைவரா? திமுகவை சீண்டிய மாணிக்கம் தாகூர். தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி தலைமை குறித்த மோதல் வெடித்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியிலும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற முனைப்பில் உள்ள திமுக அங்கு தனது தலைமையிலேயே கூட்டணி அமைய வேண்டும் என வலியுறுத்தி வருகிறது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சிகள் கூட்டணி, தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. இதில் திமுக, காங்கிரஸ் இடையே விவாதங்கள், பிரச்சனையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. ஆட்சியில் பங்கு என்பதை திமுக திட்டவட்டமாக மறுத்து வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரியிலும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற திமுக தீவிரம் காட்டி வருகிறது. இந்த சூழலில் புதுச்சேரியில் 6 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கும் திமுக தலைமையிலேயே கூட்டணி அமைய வேண்டும் என்று அக்கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். இந்த சூழலில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தனது எக்ஸ் தளத்தில் திமுகவை மறைமுகமாக சாடி பதிவிட்டுள்ளார். அதில் கூட்டணியில் 8% வாக்கு வங்கி வைத்துள்ள கட்சி தலைமை தாங்குமா, இல்லை 26% வாக்கு வைத்துள்ள கட்சி தலைமை தாங்குமா, ஏன் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியை இழிவாக பேச வேண்டும், தொடர்ந்து இவ்வாறான போக்கை கடைபிடிப்பது நல்லது இல்லை என்று ஆவேசமாக பதிவிட்டுள்ளார். ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை திமுக ஏற்க மறுத்து வரும் நிலையில் மாணிக்கம் தாகூரின் இந்த அதிரடி விமர்சனம் புதுச்சேரி மற்றும் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் அறிவிப்பு வெளியாக உள்ள நிலையில் இந்த மோதல் கூட்டணியில் பிளவை ஏற்படுத்துமா என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளது. காங்கிரஸ் வேண்டாம் என்று தம்பி கிட்ட சொன்னேன், விஜய்க்கு சீமான் கொடுத்த செக். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சி தனது தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களுடனான ஆலோசனை கூட்டம் சென்னை போரூரில் சீமான் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் தேர்தல் வியூகங்கள் மற்றும் களப்பணிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக நிர்வாகிகள் தங்களுக்குள் எவ்வித முரண்பாடுகளுமின்றி வேட்பாளருடன் இணைந்து ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டியதன் அவசியம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சீமான் தமிழக வெற்றி கழகம் மற்றும் காங்கிரஸ் கூட்டணி குறித்த கேள்விகளுக்கு தனது பாணியில் அதிரடியாக பதிலளித்தார். காங்கிரஸ் கட்சியை சேர்த்துக் கொள்ளலாமா என தம்பி விஜய் என்னிடம் கேட்டபோது, அவர்களை வைத்துக் கொண்டு என்ன அரசியல் பேசுவீர்கள் என கேட்டேன். கச்சத்தீவு, காவிரி உரிமை, மீத்தேன், ஜிஎஸ்டி, நீட் திணிப்பு, மாநில உரிமைகள் பறிப்பு என அனைத்திற்கும் காரணமான காங்கிரஸை வைத்துக் கொண்டு எதை பற்றி பேசுவீர்கள்? அவர்களை கூட்டணியில் சேர்க்க வேண்டாம் என தம்பியிடம் கூறினேன் என தெரிவித்தார். மேலும் தாவேகாவில் இருப்பவர்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகள், நாட்டை நாசப்படுத்துவதில் வேண்டுமானால் திமுக தாவேகா இடையே போட்டி இருக்கலாம். எங்களது அரசியல் என்பது உலக புதுமைக்கானது. காசு கொடுத்து வாக்கு கேட்பதோ அல்லது இலவசங்களை அறிவிப்பதோ எங்கள் அரசியல் அல்ல என்று சீமான் கடுமையாக சாடினார். வரும் பிப்ரவரி 21ஆம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு குறித்த ஆயத்த பணிகளும் விறுவிறுப்பாக நடந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமி போட்ட பலமான ஸ்கெட்ச். அதிமுக கூட்டணிக்கு மேலும் 2 கட்சிகள் ஆதரவு.
2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைந்து வருகின்றன. ஏற்கனவே பாமக, அமமுக, தேமுதிக உள்ளிட்ட முக்கிய கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை தீவிரமடைந்துள்ள நிலையில் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த மேலும் 2 கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளன. சேலத்தில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் இன்று நடைபெற்ற சந்திப்பின் போது கொங்கு முன்னேற்றக் கழகம் மற்றும் கொங்கு நாடு முன்னேற்றக் கழகம் ஆகிய கட்சிகளின் நிர்வாகிகள் அவரை நேரில் சந்தித்தனர். அப்போது அதிமுக கூட்டணிக்கு தங்களது முழு ஆதரவை வழங்கும் கடிதத்தை அவர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் ஒப்படைத்தனர். அவர்களை வரவேற்ற எடப்பாடி கே பழனிசாமி தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். கொங்கு மண்டலம் எப்போதும் அதிமுகவின் கோட்டையாகவே கருதப்படும் நிலையில் அந்த பகுதியில் உள்ள சமூக அமைப்புகள் மற்றும் சிறிய கட்சிகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் தனது செல்வாக்கை மேலும் உறுதிப்படுத்த எடப்பாடி கே பழனிசாமி திட்டமிட்டுள்ளார். விஜயின் தமிழக வெற்றி கழகம் களம் காண்பதால் வாக்குகள் பிரியும் சூழலில் ஒரு சிறு வாக்கை கூட இழக்கக்கூடாது என்ற நோக்கில் இந்த மெகா கூட்டணியை அதிமுக உருவாக்கி வருகிறதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் ஏற்கனவே அதிமுக கொங்கு மாவட்டங்களில் வலிமையாக உள்ளது. கடந்த சட்டசபை தேர்தலில் கொங்கு மண்டலமே அதிமுகவை காப்பாற்றியது என்று சொல்லலாம். அதனை தக்க வைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது.